நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா? தென் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் செய்ய போகிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பிசிஆர் லேப்டாப்பில் WPS டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் அதில் இருக்க வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுங்கள். டெவலப் பண்ணதுக்கப்புறம் சைடில் மெனுவில் சேவ் ஆஸ் PDF அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். தென் சேவ் ஆஸ் PDF கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வேர்டில் இருக்க அதே சேம் டாக்குமெண்ட்ஸ் ஆர் சேம் ப்ராஜெக்ட் அப்படியே அந்த PDFல இருக்கும். எந்த ஒரு அலைன்மெண்ட்டும் மாறாது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ப்ராஜெக்டை முடிச்சுட்டு நம்ம கொண்டு போய் காட்டுவோம் ஸ்டாஃப் கிட்ட. தம்பி, இதை கட் பண்ணி தூக்கிட்டு இதை கொண்டு வந்து மாற்றிட்டு வச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வெறி வரும் பாருங்க. என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். வேர்டுலேருந்து PDF கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா WPSல காசு 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 அதை நீங்கள் ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் ஐலோ PDF அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அதில் வர ஃபஸ்ட்டு வெப்சைட்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வேர்டு டு PDF, PDF டு வேர்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் PDF டு வேர்டு செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் நீங்கள் உங்கள் ஃபைலை அப்லோட் பண்ணி அதை நீங்கள் வேர்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. வேர்டாக கன்வெர்ட் பண்ணி திரும்ப WPSல நீங்கள் அதை இம்போர்ட் பண்ணி நீங்கள் அதை எடிட் பண்ணி அதே மாதிரி மெனுவில் சேவ் அஸ் PDF கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. பாய்.